ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் தியரியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதில் மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இதுதான் அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டினில் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டில் அட் திஸ் பாயிண்ட் KCL அப்ளை பண்ணு. KCL அப்ளை பண்ண என்ன ஆகும்? இந்த கரண்ட் அவுட் கோயிங், இந்த கரண்ட் அவுட் கோயிங். ஸோ அவுட் கோயிங்னா என்ன போடணும்? ப்ளஸ் போடணும். 2 + 3 = 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. KCL படி என்ன இருக்கும்? இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்ஸாக இருக்கணும். திஸ் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்டபிள். ஸோ இது மாதிரி சர்க்கியூட்டே இருக்காது. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அட் திஸ் பாயிண்ட் KCL அப்ளை பண்ண என்னாகும்? 2 அவுட் கோயிங் இருக்கு, இங்க 2 அவுட் கோயிங் இருக்கு. பட் இந்த சர்க்கியூட் எப்போதான் எலிஜிபிள் ஆகும்? இதுவும் அப்போர்ட்னா மட்டும்தான் இந்த சர்க்கியூட் அக்செப்டபிள். இல்லை அப்படின்னா இந்த சர்க்கியூட்டும் ராங் தான். அதே மாதிரி தேர்ட் சர்க்கியூட்ல KVL அப்ளை பண்ணுங்க. KVL அப்ளை பண்ண என்னது? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் 0வா இருக்கணும். இந்த கேஸ்ல பாருங்க, இங்க மைனஸ்ல இருந்து பிளஸ் போகுது, -10. அதே இந்த லூப் அவுட்டர் லூப்ல இருக்க பாத்தீங்க அப்படின்னா +5 இருக்கு, which is equal to -5. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்காது. ஸோ பேரல் வோல்டேஜ் எப்பவுமே சேமா தான் இருக்கணும். இந்த சர்க்கியூட்ல பாருங்க, இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ இதுவும் நாட் அக்செப்டபிள். ஸோ இந்த 4 சர்க்கியூட்டுமே ராங்கான சர்க்கியூட் தான். வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போகலாம். நோடல் அனாலிசிஸ். நோடல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு வோல்டேஜ் தெரியணும் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வோல்டேஜ் வேணுமோ அதை Vன்னு அஷ்யூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த 2, 4, 2 இதுக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்ல I ஃபைண்ட் அவுட் பண்ணணும். I வேணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்? நம்மளுக்கு எப்பவுமே ரிலேஷன் தெரியும், V = IR. எனக்கு I தான் தெரியணும். R ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் V ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும், எனக்கு I ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த V எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் வழியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நாம எப்பவுமே அஷ்யூம் பண்ற வோல்டேஜை ஹையரா அஷ்யூம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஹையர்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு தான் எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த Vங்கிறது ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ V மைனஸ் இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? 12. ஏன் மைனஸ் போட்டிருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது அப்படியே மைனஸ் பண்றேன். ஸோ பிளஸ் மைனஸ் இருக்கு. ஸோ அதனால மைனஸ் அப்படியே வரும். இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 2 / 2. ஸோ இதுக்கான கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் / ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போடணும். ஸோ இதுக்கு கரண்ட் போட்டோம்னா என்ன ஆகும்? பிளஸ் V, இங்க இருக்க வோல்டேஜ் V தான், அதர் சைட் கிரவுண்ட் இருக்கு. ஸோ சிம்பிளா V/2 பிளஸ் இங்க இருக்க கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஹையர் வோல்டேஜ். ஸோ V - 5 / 4 = 0. ஏன் 0 போட்டிருக்கேன்? அக்கார்டிங் டு KCL சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால இதை 0 போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு V என்னன்னு கிடைக்கும். ஸோ காமன் 4. ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2V - 24 plus 2V plus V - 5 equal to 0. So divided by 4 வரும். அந்த 4 இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா into 4 equal to 0 ஆயிடும். ஸோ இதை ஆட் பண்ணனா 5V - 29 equal to 0. இதை சால்வ் பண்ணனா V = 29 / 5. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? I கேட்டிருக்காங்க. ஸோ I எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? I that is equal to current. எப்பவுமே எப்படி போடணும்? ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் போகணும். ஸோ கரண்ட் எங்கிருந்து எங்க போகுது? இங்க இருந்து இங்க போகுது. ஸோ அப்படின்னா இங்க இருக்க பொட்டன்ஷியல் நம்ம எப்பவுமே கிரவுண்ட் அஷ்யூம் பண்ணிருக்கோம். அதனால இங்க 0. ஸோ 0 - V/2. ஸோ 0, what is the value of V? 29/5 / 2. That is equal to -29/10. இதுதான் ஐயோட வேல்யூ. இவ்வளவுதாங்க நோடல் அனாலிசிஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நோடல் அனாலிசிஸ் எந்தெந்த சர்க்கியூட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா,
எந்த ஒரு சர்க்கியூட்டில் ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்தந்த சர்க்கியூட்டுக்கு மட்டும் நீங்கள் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணால் போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரீவியஸ் போட்ட அதே சர்க்கியூட் தான் இந்த சர்க்கியூட்டுக்கு ஐ வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் மெஷ் அனாலிசிஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ மெஷ் அனாலிசிஸில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லூப்போட கரண்ட்டும் நான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே I1 வச்சுக்கிறேன், இது I2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோடலை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஆனால் இதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லூப், எல்லா லூப்பில் இருக்க கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கு நான் KVL எழுத போகிறேன். ஸோ இது என்ன எழுதலாம்? ஸோ இது மைனஸ்லேருந்து ப்ளஸ் இருக்கு. ஸோ -12 volt. ஸோ இந்த என்ன ஆகும், இதில் போகிற கரண்ட் என்ன நான் ஷூ பண்ணிக்கிறேன், I1 நான் ஷூ பண்ணியிருக்கேன். ஸோ +2I1. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப்பான கரண்ட்டும் போகும், இந்த லூப்கான கரண்ட்டும் போகும். ஸோ +2. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லூப் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா இதுதான் மெஜாரிட்டி கரண்ட், இது மைனாரிட்டி கரண்ட். ஸோ இங்க என்ன போடணும் அப்படின்னா I1 - I2ன்னு போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுனா எப்படி ஆகும், இங்க 2I இருக்கு, இங்க 2I இருக்கு. ஸோ 4I1 - 2I2 ஈக்குவல் டு 12. ஸோ எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2I1 - I2 ஈக்குவல் டு 6. திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இந்த லூப்க்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்க இருக்க கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, இங்க மைனஸ்லேருந்து ப்ளஸ் போட்டுச்சு, அதனால -12 போட்டோம். பட் இங்க எப்படி போகுது, ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது. ஸோ அப்படின்னா இந்த வோல்டேஜ் என்னன்னு போடணும் அப்படின்னா ப்ளஸ்ல போடணும். ஸோ 5 volt பிளஸ் இங்க இருக்க கரண்ட் என்னது I2. ஸோ பிளஸ் 4I2. இந்த வழியா பார்க்கும்போது 2, இதுல பார்க்கும்போது இதுதான் மெஜாரிட்டி, இது மைனாரிட்டி. ஸோ I2 - I1 ஈக்குவல் டு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா -2I1 plus 6I2 plus 5 equal to 0. This is your equation number 2. Equation number 1 இருக்கு, 2 இருக்கு, ரெண்டுக்கும் 2 வேரியபிள் தான். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா I1 equal to 31/10, I2 equal to 1/5. தென் இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நான் I கண்டுபிடிக்கணும். ஸோ I equal to I1 - I2 போடணுமா இல்ல I2 - I1 போடணுமான்னு எல்லாத்துக்கும் டவுட் வரும், ரைட்? எப்பவுமே கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கரண்ட் மட்டும்தான் இதே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ரைட், அப்படின்னா என்ன பண்ணணும், பிக்கஸ்ட் கரண்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் கரண்ட் போடணும். அப்படின்னா I2 - I1 ஏன் போட்டிருக்கேன், இந்த கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, I2வோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, I1ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால I2 - I1 போட்டிருக்கேன். ஓகே, I2ஓட வேல்யூ 1/5 minus 31/10. ஸோ இது LCM எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா -29/10 கிடைச்சிருக்கும். ஐயோட வேல்யூ -29/10, ரைட்? ஸோ இது மெஷ் அனாலிசிஸ்ல கண்டுபிடிச்சது. நோடல்ல கண்டுபிடிச்சது என்ன வேல்யூ வந்துச்சு, எஸ் சேம் வேல்யூ, ரைட்? ஸோ மெஷ் அனாலிசிஸோட நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷ் அனாலிசிஸ் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும். இது ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கியூட்ல இருந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ரிலேஷன் தெரியும், வாட் இஸ் தட், V ஈக்குவல் டு IR. ஸோ இப்போ நம்ம ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வியும் ஐயும் நம்மளுக்கு தெரியணும், ரைட்டா? ஸோ V வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இதுதான் R. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ், இங்கே இருக்கிற வோல்டேஜ். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா வோல்டேஜ் அக்ராஸ் R தெரிஞ்சிடும். தென் I, ஸோ கரண்ட் வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 amps போகுது. ஸோ அப்படின்னா இங்கே போகிற கரண்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே போகிற கரண்ட்டை ஐன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், திஸ் ப்ளஸ் திஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா I1 எடுத்துக்கிறேன். 10 amps equal to, that is incoming current equal to outgoing current. So I plus I1.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த I1 கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணாமா. ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகும், நான் எங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கணும் அதை தான் வந்து என்ன பண்ணிக்கணும், ஹையர் பொட்டன்ஷியலாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்தா என்ன ஆகும், V மைனஸ் இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னது 100 டிவைடட் பை அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் 14 ப்ளஸ் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும், V டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே V இருக்கு, இங்கே இருக்க வோல்டேஜ் எவ்வளோ 40. ஸோ V மைனஸ் 40 டிவைடட் பை அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஸோ நான் V மட்டும் காமன் எடுத்துக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும் 1 டிவைடட் பை 14 ப்ளஸ் இதில் V எடுத்துகிட்டா என்ன ஆகும் 1/2 ப்ளஸ் 1/1 ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்கு, மைனஸ் 100/14 மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா V ஈக்குவல் டு 30. தென் இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், I1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ I1 ஈக்குவல் டு I1 என்னவா இருக்கும், இந்த வோல்டேஜ், ஸோ கரண்ட் வந்து நான் இப்படி போதான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கும், திஸ் வோல்டேஜ் மைனஸ் திஸ் வோல்டேஜ் டிவைடட் பை திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்னு என்ன இருக்கும் 100 மைனஸ் வியோட வேல்யூ என்ன 30 டிவைடட் பை அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் 14. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 70 டிவைடட் பை 14 ஈக்குவல் டு 5 ஆம்ஸாக இருக்கும். ஸோ தெரிஞ்சிருச்சு இங்கே போகிற கரண்ட் 10 ஆம்ஸ். ஸோ இங்கே 5 ஆம்ஸ் போச்சு அப்படின்னா என்னதான் இருக்கும் ரிமைனிங், இங்கேயும் 5 ஆம்ஸ் தான் போகும். ஸோ ஓகேவா. ஸோ அப்போது ஐயோட வேல்யூ என்னது 5 ஆம்ஸ். நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு என்னது V/I. ஸோ V என்னது கரண்ட் இங்கிருந்து இங்கே போகுது அப்படின்னா இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல். இங்கே இருக்க வோல்டேஜ் என்னது 100, இங்கே இருக்க வோல்டேஜ் 40. ஸோ 100 மைனஸ் 40 divided by 5 that is equal to 60/5 that is equal to 12 ohm. So R value என்னது R equal to 12 ohm. Just ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் இந்த கேட் கொஸ்டின் சால்வ் பண்ண. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். This is another gate question. So இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல an ideal ammeter is connected between A and B. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறதா அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. ஃபைண்ட் கரண்ட் ரீடிங், இந்த வழியாக போகிற கரண்ட் ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஐடியல் அம்மீட்டர் பார்த்தீங்கன்னா 0 இன்டர்னல் இம்பிடன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கிடையாது அம்மீட்டருக்கு. ஸோ என்ன ஆகும், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ண மாதிரி ஆக்ட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட்டுக்கு பேரலாக எந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதுவும் ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்யூட் இப்படி ஆகிடும். ஸோ இந்த சர்க்யூட்டை ஈஸியாக எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நான் பேரலாக மாற்றலாம். அப்படி பேரலாக மாற்றும் போது இங்கே இருக்க வோல்டேஜ் என்னவாகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை R1 வச்சுக்கோங்க, இதை R2 வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னவாகும் அப்படின்னா V இன்டூ R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 ஆகும். ஓகேவா. ஸோ இந்த சர்க்யூட் இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. எஸ், இந்த வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டையும் நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரைட். ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 9.6 into 6 divided by 6 plus 6. So you know 9.6 into 6 divided by 12, 1, 2. So 9.6 divided by 2, 4.8. So இந்த voltage என்னவாகும் அப்படின்னா 4.8 ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு என்னவா மாறும் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் மாறும். ஸோ பேரலல் கனெக்ஷனில் ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ ஸோ 6ல் பாதி 3 ஆகிடும். இப்போ இந்த சர்க்யூட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் தான் என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 6 9 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் ரீடிங். இங்கே ஃபார் கரண்ட் ஐ கேட்டிருக்காங்க. ஐ ஈக்குவல் டு என்ன தெரியும் நம்மளுக்கு V/R. இங்கே V என்ன இருக்குது 4.8 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது R இருக்குது.
ஸோ 4.8 டிவைடட் பை 9 ஆம்ஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கே சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? ப்ரீவியஸ் மாடல் அப்டேட் பண்ண என்ன ஆகும்? 10 இன்டூ ஸோ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 4 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 + 4 8 2 5. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக வந்துடும். ஸோ 4 parallel with 4 2 ஆகிடும். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பேரலாக ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே R இருக்குது, இங்கே I இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம்? நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பேரலாக ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை சேஞ்ச் பண்ணலாமா? இந்த சோர்ஸை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் போட்டிருக்கேன். ஏன் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கரண்ட் எப்பவுமே என்னாகும்? மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போகும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ இங்கே மைனஸ்லேருந்து தான் ப்ளஸ்க்கு போயிருக்கணும். ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 1. ஸோ இங்கே 1 இருக்கும். இந்த இடத்துல இருந்து வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ V = நம்மளுக்கு என்னன்னு தெரியும் எப்பவுமே? IR. இங்கே இருக்கிற ஆரோட வேல்யூ என்னது? 1 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 volt. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது அப்படின்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு, இதோட நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்னாகும்? இதில் இருந்து இது மைனஸ் ஆகிடும். ஸோ சர்க்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னா 5 - 2 = 3 இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஐடி கேட்டிருக்காங்க. I = என்னது? V/R. as usual V போட்டோன்னா 3/3 that is equal to 1 amps. ID = எவ்வளோ? 1 amps. ஸோ இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இது another கேட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா R ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. இது என்ன சர்க்யூட் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட். பிரிட்ஜ் சர்க்யூட்டுக்கு ஒரு மெயின் ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா அஷ்யூம் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூ R1 R2 R3 R4 இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி வேணால் அஷ்யூம் பண்ணிக்கலாம். பட் என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அதர் சைடு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க சைடு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ R1 divided by R2 equal to R3 divided by R4. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த சென்டர் ஹரிசாண்டலில் போகிற கரண்ட் 0வா இருக்கும். அதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? 2 divided by 2 equal to 4 divided by 4 that is equal to 1 = 1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ என்ன? இன்டர்மீடியட்ல போற கரண்டோட வேல்யூ 0 அப்படின்னா இந்த வழியா எந்த கரண்ட்டுமே போகாது. ஸோ அந்த சர்க்யூட் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? இந்த சர்க்யூட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கு? இந்த ரெண்டும் சீரீஸா இருக்கு, இந்த ரெண்டும் சீரீஸா இருக்கு. ஸோ இதனை ஆட் பண்ணோம்னா இந்த சர்க்யூட் எப்படி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? ஸோ 2 + 2 4 4 + 4 8. ஸோ இந்த ரெண்டும் எப்படி இருக்கு? இப்போ இந்த ரெண்டும் பேரல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ பேரல் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/4 + 1/8. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 8 + 4 divided by 32 that is equal to 12 divided by 32. R equivalent equal to 32 divided by 12 ohm. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது இன்னொரு கேட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் இன் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஆர் இன்டர்னல், அதாவது இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்யூட் எப்படி இருக்கு? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லா சர்க்யூட்டும் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த சர்க்யூட் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்ல நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆர் இன்டர்னலை எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா சர்க்யூட்டும் பாருங்க இதே சர்க்யூட் வரையுமா தான் திரும்ப திரும்ப இன்ஃபைனைட் டைம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால
இந்த ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், திரும்பவும் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த ரெண்டும் பேரலில் இருக்குது. ஸோ பேரல் காம்பினேஷன் போட்டால் இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பேரல் போட்டோன்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் என்னவா இருக்குது இப்போது? இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை ஈக்குவேட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அதனால ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டும் ஆட் ஆகுமா? இந்த சர்க்யூட் இதை இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். வாங்க சால்வ் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ். ஸோ இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடும்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1.618 ஓமா இருக்கும். ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ளோர் கரண்ட் கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த பிரிட்ஜ் கான்செப்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, திஸ் 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 திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவாக இருக்கு, ரைட்? கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த வழியாகவும் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இந்த சர்க்யூட் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த சர்க்யூட்டை சென்ட்ரல் இருக்க இந்த 5 ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் 6 6 3 3, இங்கே 2 2 இருக்கும். ஸோ இங்கே யூ வில் கெட் 12 3 4. இந்த மூணுமே பேரல் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 1/12 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? காமன் 12. ஸோ இங்கே 2 3 டிவைடட் பை 12 திஸ் இஸ் ஈக்குவல் டு 6/12 that is equal to 1/2. parallel combinationக்கு எப்பவுமே reciprocal எடுக்கணும். that is equal to 2. ஸோ இது எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி என்ன போடலாம்? 2ன்னு போடலாம். வாங்க இப்போ இந்த சர்க்யூட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். சர்க்யூட்டை நான் ரீட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? V/R. இங்கே இருக்கிற வோல்டேஜ் V எவ்வளோ? 24 டிவைடட் பை R. ஸோ R அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 + 2 = 4. that is equal to 6 amps. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ? 6 amps. வாங்க நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஐஆர் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஐஎல் ஆஃப் 0 = 1 amps. தென் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட்ல என்னென்னு எழுதலாம்? நாம எப்பவுமே இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்ஸ்னு எழுதலாமா? ஸோ கரண்ட் எப்பவுமே இங்கே இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இந்த சர்க்யூட்லேருந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இன்கமிங் கரண்ட்ஸ் ஐஎல், திஸ் இந்த கரண்ட். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா அவுட் கோயிங் கரண்ட் வந்துடும். ஸோ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? 12 cos ωt minus theta equal to IR minus IL. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? IL of 0 equal to 1 amps கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சப்ஸ்டியூட்ல எங்கே T வருதோ அங்கெல்லாம் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 12 cos 0 minus theta equal to IR. ஸோ ஐஆருக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இதில் டீக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணனா இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. e⁻0 = 1. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா 3 + 4. ஐஎலோட வேல்யூ 0 இருக்கும்போது என்னன்னு கொடுத்துருக்காங்க? சம்மில் 1 amps கொடுத்துருக்காங்க. ஸோ -1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 6 ஆகும், ரைட்? காஸ் ஆஃப் 0 minus theta என்னன்னு வரும்? காஸ் ஆஃப் minus theta. So cos of minus theta equal to plus cos theta equal to 6. So இது எப்படி எழுதலாம்? cos theta equal to 6/12 that is equal to 1/2. So theta வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்?
cos inverse of 1 by 2. Cos inverse of 1 by 2 equal to என்னது? Yes. 60 degree. Right? So, அப்படின்னா theta வேல்யூ எவ்வளோ? 60 degree. வாங்க next question பார்க்கலாம். Next question, ஒரு circuit கொடுத்துருக்காங்க. இந்த circuit என்ன கேட்டிருக்காங்க? I find out பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். I கேட்ட என்ன அனாலிசிஸ் போடணும்? நோடல் அனாலிசிஸ் போடணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க பாயிண்ட்டை நான் வின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ நோடல் அனாலிசிஸ் போட்டால் என்ன ஆகும்? V minus S 10 divided by 2. இங்கே கரண்ட் எப்படி இருக்கு? இன்கமிங் கரண்ட். ஸோ இன்கமிங் கரண்ட்னா என்ன போடணும்? எப்பவுமே மைனஸ் போடணும். பிளஸ் ஸோ இந்த சைட் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான். ஸோ V minus 2ix divided by 2. அங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் 1 that is equal to 0. ரைட்டா? இங்க பாத்தீங்க அப்படின்னா Vன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, Ixன்னு இருக்கு. ஸோ ரெண்டு வேரியபிள் ஒரே ஈக்குவேஷன்ல தான் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ Ix என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த சொக்கில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் தான் Ix. அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2. இங்க வோல்டேஜ் 10 இருக்கு, இங்க V இருக்கு. ஸோ Ix என்னன்னு எழுதலாம்? 10 minus V divided by 2 எழுதலாமா? வாங்க இதை போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? V minus 10 divided by 2 minus 3 plus V. இங்க என்ன பண்ணணும்? 2i சப்ஸ்டிட் பண்ணணும். 2i சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? minus 10 minus V divided by 1 that is equal to 0. So next என்ன பண்ணணும்? V காமன் எடுக்கலாமா? So V into 1 by 2, then இங்க ஒரு V இருக்கு, plus 1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகிடும்? plus 1, ரிமைனிங் என்ன இருக்கு? minus 10 by 2 minus 3. ஸோ இங்க minus 10 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணனே என்ன ஆகும்? 1 plus 2 plus 2 by 2. ஸோ இங்க இருக்கிறதுல இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். that is equal to 10 plus 3 plus 10 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 20 plus 6 plus 10 divided by 2. ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 5V equal to 36. V equal to 36 by 5. பட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Ix கேட்டிருக்காங்க. ஸோ Ix என்னவா இருக்கும்? ஸோ ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்ல போட்டிருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 10 minus 36 by 5 by 2. இதை சால்வ் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1.4 ஆம்ஸா இருக்கும். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 1.4 ஆம்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் கேட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா VPQ கேட்டிருக்காங்க. தட் இஸ் VPQன்னா என்னது? Pக்கும் Qக்கும் இருக்க வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா VP மைனஸ் VQவா போட்டு கண்டுபிடிக்கலாம். VP அப்படின்னு என்னது? இந்த பாயிண்ட்ல இருக்க வோல்டேஜ். VQ அப்படின்னு என்னது? இந்த பாயிண்ட் இருக்க வோல்டேஜ். எஸ், ஒரு பாயிண்ட் வோல்டேஜ்னா என்ன அப்ளை பண்ணுவோம்? நம்ம நோடல் அனாலிசிஸ் போடுவோம். ஸோ VPல நோடல் அனாலிசிஸ் போட்டா என்ன ஆகும்? VP டிவைடட் பை இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் 8. ஸோ 8 பிளஸ் VP இங்க இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? 10 சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் 10 டிவைடட் பை 2 அவுட் கோயிங் கரண்ட். ஸோ பிளஸ் 2. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் கரண்ட். ஸோ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா VPயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 4.8 வோல்ட். அதே மாதிரி VQக்கு கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? VQ minus 10 divided by 4 plus VQ by 6. கரண்ட் என்னவா இருக்கு? இன்கமிங் கரண்ட். இன்கமிங் கரண்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணீங்கன்னா VQயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 10.8 வோல்ட்டா இருக்கும். ஸோ VPQ ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் VP மைனஸ் VQ. ஸோ VPயோட வேல்யூ 4.8 மைனஸ் VQயோட வேல்யூ 10.8. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் 6 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா V1 V2ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் V1 V2க்கு சென்டர்ல ஒரு ஐடியல் சோர்ஸ் இருக்கு. ஸோ ஐடியல் சோர்ஸ் இருந்தா நம்ம சூப்பர் நோட் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. வாங்க இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்?
இந்த சர்க்கியூலர் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க ஐடியல் சோர்ஸை நான் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ ரிமைனிங் சோர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுங்க. இங்கே இருக்க வோல்டேஜ் என்னவா இருக்கும், V1, இங்கே V2. இதுக்கு நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணோம்னா இன்கமிங் கரண்ட் ஸோ என்னவா இருக்கும், -4 ப்ளஸ் V1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் V2 டிவைடட் பை 1/6. இங்கே இன்கமிங் கரண்ட், அதனால -9 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், 2V1 ப்ளஸ் 6V2. ஸோ இந்த ரெண்டுமே மேலே போயிடும். -4 -9 இருக்கு ஈக்குவல் டு -13. ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா +13 ஆயிடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல இருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், V1 minus V2 equal to 5 volt. ஸோ எந்த வோல்டேஜ்னாலும் என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் இருக்க வோல்டேஜ் மைனஸ் செகண்ட் இருக்கிறது போடணும். அதுதான் இந்த சர்க்கியூட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா V1 minus V2 போட்டிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 இந்த ரெண்டும் சால்வ் பண்ணால் V1 V2ஓட வேல்யூ கிடைக்கும். V1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 5.375 volt. V2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.375 volt. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் செக் பண்ணுங்க. தென் கீழே கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட் கொஸ்டின். இதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சப்ளை 10 volt கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளோர கரண்ட் 4, அதர் சைடில் ஃப்ளோர கரண்ட் 2 amps கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 40 volt சப்ளை கொடுத்தா இந்த சர்க்கியூட்ல I1 I2 என்ன ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ எந்த லீனியர் சர்க்கியூட் எடுத்துட்டாலும் நீங்கள் வோல்டேஜ் எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, ஏன்னா V இஸ் டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு I, கரெக்டா? ஸோ அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே டைம் தான் கரண்ட்டும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே வோல்டேஜ் எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 4 times. ஸோ அப்படின்னா I1 என்னவா இருக்கும், 4 into இங்கே இருக்கிற I1 எவ்வளோ 4, தட் இஸ் 16 amps. I2 என்னவா இருக்கும், 4 times of previous I2 என்னவா இருந்துச்சு, 2வா இருந்துச்சு. ஸோ 2 that is equal to 8 amps. 30 seconds போதும் இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. That's it for today. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். Thank you.